இந்தியால கார் மார்க்கெட்ல பார்த்தோம்னா, அந்த ஒரு 2000 காலகட்டத்தில தான் எம்பிவி அப்படிங்கிற செக்மெண்ட் வந்து ரொம்ப பூம் ஆனது. என்னன்னா, டாடா வந்து முதல்ல சுமோவ வந்து அந்த 90ஸ்ல கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் டொயோட்டா வந்து கிர்லோஸ்கர் மோட்டார்ஸ் கூட டை அப்ல வந்து இந்தியால வந்து, அந்த குவாலிஸ் அப்படிங்கிற பிராண்ட வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி, ரிலையபிலிட்டில ப்ரூவ் பண்ணி, அது நல்லா சேல் ஆயிட்டு இருக்கும்போதே, அத அப்படியே கட் பண்ணிட்டு இன்னோவாவ கொண்டு வந்து ஒரு பெரிய ஹிட் வந்து குடுக்குறாங்க. அந்த 2 ப்ராடக்ட்ஸுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்ன்னு எல்லாருக்குமே தெரியும். ரிலையபிலிட்டி வைஸும். ஸோ அப்பதான் வந்து என்னன்னா, மஹிந்திரா வந்து அவங்களோட ஸ்கார்பியோ பேஸ் பண்ண பிளாட்ஃபார்ம்ல ஷைலோ அப்படிங்கிற அந்த ஒரு எம்பிவிய 2009ல வந்து லான்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃபேஸ் லிஃப்ட்ஸ் எல்லாமே குடுத்து, அப்படியே வந்து 2019 வரைக்கும் வந்து உங்களுக்கு எஸ்டாப்லிஷ்டா அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல இருந்துச்சு. ஸோ அந்த சைலோவோட ஒரு ஃபிளாஷ்பேக்கா தான் இந்த வீடியோ இருக்கபோது. 2013 மாடல், அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அடுத்து, அதாவது ஃபர்ஸ்ட் வந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடல் தான் நம்ம கூட இருக்குது. அதுல இருக்கக்கூடிய அந்த மோர் ரிஃபைன்டு 2.2 லிட்டர் என்ஜினோட இந்த வண்டியோட பிராக்டிகாலிட்டி எப்படி இருந்துச்சு, இன்னோவாக்கு கூட கம்பேர் பண்ணும்போது அந்த செக்மெண்ட்ல எப்படி மேட்ச் ஆச்சுது அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க, இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து ஃபியூச்சர்ல வரக்கூடிய அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இந்த சைலோக்கு மார்க்கெட்ல வந்து ஹெவியான காம்படிஷனா இருந்ததே வந்து இன்னோவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, டவேரா வந்து ஒரு ஹெவி காம்படிஷனா இருந்துச்சு. இந்த வண்டி வந்ததுக்கு அப்புறம் வந்து சுமோவோட சேல்ஸ் வந்து பயங்கரமா எல்லாம் வந்து கிடையாது. என்னன்னா, சுமோ அந்த விக்டாவோட ஒரு ஃபிளாஷ்பேக்குமே நம்ம ஆல்ரெடி வந்து பண்ணியிருந்தோம். அதுவுமே வந்து 2013 மாடல் தான். 2013ல ஸ்டார்ட்டிங். இது வந்து 2013ல எண்ட்ல ரெஜிஸ்டர் ஆன வெஹிக்கிள். ஸோ சுமோ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேட் அவுட் ஆகுற டைம்ல தான் இருந்துச்சு. மத்தபடி டாட்டாவோட அந்த ஆரியா, ஹெக்ஸா இது எல்லாமே இதோட அந்த லைஃப் டைம்ல தான் வந்துச்சு. பட் அதுவுமே வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹிட் குடுக்கல. ஹெக்ஸா வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட், ரொம்ப ரகடான ப்ராடக்ட். பட் அதுவுமே வந்து பெருசா வந்து அந்த காம்படிஷன்ல வந்து ஃபேர் ஆக முடியல. ஓவரால் இந்த வண்டியோட லுக்ஸ பொறுத்தவரையில உங்களுக்கு அந்த ஒரு மஹிந்திரா டச்ல தான் வந்து இந்த டிசைனுமே இருந்துச்சு. ஸோ பில்ட் ஆன் அந்த ஸ்கார்பியோவோட ஒரு அ மாடிஃபைட் பிளாட்ஃபார்ம்ல கொஞ்சம் கூட லாங்கரான வீல் பேஸ்ல வந்து குடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்து பார்த்தோம்னா, நமக்கு அந்த கிரில் வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் பிக்கரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் லிஃப்ட்ல வந்து கிரில்ல வந்து கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணபோது உங்களுக்கு அந்த 2.5 லிட்டர் சிஆர்டிஇ என்ஜின் மட்டும் தான் வந்து குடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாடல்ல எல்லாம் பார்த்தோம்னா, பேஸ் வேரியன்ட்ஸ்ல வந்து அந்த சிஆர்டிஇ வச்சு நீங்க ஆப்ஷன் பண்ணிக்கலாம். டி அப்படிங்கிற சீரிஸ்ல அது இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹையர் வேரியண்டா வந்து பார்க்கும்போது 2.2 லிட்டர் இருக்கக்கூடிய அந்த எம்ஹாக் என்ஜினையுமே வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ இது வந்து H6, H8, H9 அப்படிங்கிற 3 வேரியன்ட்ல வந்துச்சு. இது வந்து டாப்புக்கு முந்தின H8 அப்படிங்கிற வேரியன்ட். ஹெட்லைட்ட பொறுத்தவரை அப்படியே கிரில்ல இருந்து கனெக்ட் ஆகி மீசைய முறுக்குன மாதிரி அப்படியே வந்து டாப் வந்து உங்களுக்கு ஃபெண்டர் போர்ஷன் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்திருந்தாங்க. உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து உள்ளாடி தான் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் ரிஃப்ளெக்டர் மாதிரி தான். இதுல வந்து அந்த ஃபாலோ மீ ஹோம் லேம்ப்ஸுமே வந்து கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெட்லைட் நம்ம யூஸ் பண்ணிட்டு வண்டி ஆஃப் பண்ணி அப்படியே வந்து எக்ஸிட் ஆனோம் அப்படின்னா, ஹெட்லைட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து ஆன்ல இருக்கும். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு H8 அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸுமே வருது. கீழே வந்து அந்த பம்பர் போர்ஷனும் எல்லாமே வந்து நீட்டாகவே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சைட் ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல பெரிய வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ மீன் டயர்ஸ், அதாவது ரஃப் ரோடுக்கும் சரி, நல்ல ஹெவி டியூட்டிஸ்க்குமே சரி, அதுக்கேற்ற மாதிரியான ப்ரொஃபைல் வரக்கூடிய டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 215/75 வரக்கூடியது. ஸோ அந்த ரைட் குவாலிட்டிக்குமே வந்து இந்த திக்கான ரப்பர் வால் வந்து உங்களுக்கு வர்றதுனால அதுவுமே நீட்டாக இருக்கும். மற்றபடி சைடு வந்து ஃபுட் ஸ்டெப் வந்து நீட்டாகவே வண்டி கூட இன்டகிரேட் ஆகிருக்க மாதிரி நீட்டாகவே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு விண்டோ ஏரியா எல்லாமே வந்து பெருசு. அதுதான் வந்து உங்களுக்கு ஹைலைட்டான விஷயமே. இப்போ பார்த்தீங்கன்னா, டிரைவர் விண்டோ ஆகட்டும், பேசஞ்சர் விண்டோ ஆகட்டும், அந்த ஸ்பேஸை வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஜாஸ்தி பண்ணி காட்ட முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நார்மல் ஃபுல் டைப் வந்து டோர் ஹேண்டில்ஸ் தான். சைடில் வந்து சின்ன டிசைன்ஸ் தான். மற்றபடி ஓவரால் வந்து அந்த வேன் லைக் ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ரியர் ஹெட் ரூமுக்கு ஏற்ற மாதிரி நல்ல டாலாக இருக்கக்கூடிய நல்ல ஒய்டான கேபின். அப்படியே ரியருக்கு வந்தீங்கன்னா அப்படியே ரேப் அரவுண்ட் மாதிரி உங்களுக்கு சைடில் தான் வந்து உங்களுக்கு அந்த டெயில் லேம்ப் யூனிட் வருது. உங்களுக்கு ரிவர்ஸ் அப்புறம் பிரேக் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து வந்துடுது. ரியரில் வந்து உங்களுக்கு வாஷ் வைப்பர் தான் டாப் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால அதுவுமே வந்து வந்துடுது. பின்னாடியுமே கால் வச்சுக்கிறதுக்கு சின்ன ஒரு ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து உங்களுக்கு ஜம்ப் சீட் கிடையாது. ஸ்டாண்டர்டான ஃப்ரண்ட் ஃபேசிங் சீட் தான். ஸோ அது வந்து பெரிய ஒரு யூஸ் ஆக்சுவலி வந்து கிடையாது. ரியர் ஹேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் வேஸ் ஓப்பனிங். உங்களுக்கு டாப்பில் வந்து அந்த ஹை மவுண்டட் ஸ்டாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாஷருக்கான ஃப்ளூயிட் டிஸ்பென்சர் எல்லாமே வந்து வந்துருச்சு. ஸோ சைடு வேஸ் ஓப்பனிங். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தோம்னா பூட் ஸ்பேஸ் வந்து ஒரு சின்னதாக 2 பேக்கேஜ் ஏதாவது இப்படி வந்து சூட் கேஸ் மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது. பட் இதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த லிவர், இந்த ஒரு
சின்ன மெட்டீரியலை வந்து பிடிச்சி கீழே இழுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த சீட் பேக் ரெஸ்ட்டை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை புல் பண்ணோம் அப்படின்னா இந்த லாக் வந்து ரிலீஸ் ஆகும். இதை வந்து நம்ம அப்படியே வந்து லிஃப்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ கொஞ்சம் ஆக்சுவலி எல்லாமே ஹெவியாக தான் இருக்குது. ஸோ இப்படி வந்து நீங்கள் ஃப்ரண்ட் 2 ரோஸுமே வந்து உங்களுக்கு போதும் அப்படின்னா இதையுமே வந்து அடிஷ்னலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைலோட இன்டீரியர் பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து நமக்கு அப்படியே ஒரு கிளைம் பண்ணி ஏறுறது மாதிரி தான். ஏன்னா வண்டியுமே வந்து அப்படி ஹை ஆஃப் த கிரவுண்டாக தான் இருக்குது. ஸோ ஏறி உட்காந்தா அப்படியே ஒரு ஹையான டிரைவிங் பொசிஷன் கமாண்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவரால் அந்த டேஷ்போர்டோட லே அவுட்டுமே வந்து இது வந்து ஒரு மைல்டான காஃபி ப்ரௌன் மாதிரியான ஒரு கலரில் வந்து உங்களுக்கு டேஷ்போர்டுமே கொடுத்துருக்காங்க. டுவல் ஏர் பேக்ஸ் வந்து இதில் வந்துச்சு. ஏசி வென்ஸில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு க்ரோம் ரிங் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சென்டருக்கான ஏசி வென்ஸ் வந்து டாப்பில் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா குட்டியான டிஸ்பிளேல ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, உங்களுக்கு கேலண்டர் டைம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸுமே வந்து இருக்குது. நீட்டான ஒரு டேஷ்போர்ட் தான். கொஞ்சம் வந்து அப்படி ஃப்ரண்ட் தள்ளி தான் வந்து இருக்குது. நல்ல ஸ்லோப்பிங்கான விண்ட்ஷீல்டுமே வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்சைட் ரியர் ரிவ்யூ மிரரில் வந்து பார்த்தோம்னா அந்த டே நைட் அட்ஜஸ்ட்டுக்கானது மேனுவல் சுவிட்சாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து இதில் வந்து டிஃபால்ட் ஒரு டச் ஸ்க்ரீன், சின்ன ஒரு டச் ஸ்க்ரீன் இருந்துச்சு. ஸோ இது வந்து ரீசெண்டாக ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டத்துக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஏசிக்கான அந்த மேனுவல் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துச்சு. H9ல் வந்து ப்ராபப்ளி எனக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கீழே வந்து உங்களுக்கு அந்த சர்க்குலேஷனுக்கானது டிஃபாகர், ஏசி வந்து லோவா ஹையா அப்படிங்கிறத சுவிட்ச் இருக்குது. இதில் வந்து ஒரு 12 வாட் சார்ஜிங் சாக்கெட், சின்ன ஒரு கபி ஹோல், 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து இதில் வந்துருக்குது, கியர் நாப், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், அப்புறம் இதுலேயுமே வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், ஹேண்ட் பிரேக்குக்கான யூனிட், உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டியரிங் அப்படின்ட்டு உங்களுக்கு இன்டீரியர் வந்து வந்துருச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்தவரை லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர், நடுவில் வந்து உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் ப்ளஸ் அந்த டிஜிட்டலில் வந்து உங்களுக்கு அந்த ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர் அந்த ரீடிங், ரைட்டில் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர், அப்புறம் வந்து ஃபியூலுக்கான ரீடிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. சிம்பிளான லேஅவுட் தான், நீட்டான விசிபிலிட்டியோட இருக்குது. அதை சுற்றி வந்து உங்களுக்கு வார்னிங் லைட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டியரிங்கை பொறுத்தவரை இதில் வந்து உங்களுக்கு ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எதுவுமே இல்லை, சிம்பிளான ஒரு வைடான ஸ்டியரிங் வீல் தான். டாப்பில் வந்து பார்த்தோம்னா ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து எல்லாமே நீட்டான ஒரு ஃபெல்ட் லைனிங்கோட கொடுத்துருக்காங்க. இது வந்து பெருசாக இங்கே யாருமே யூஸ் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் 2 குட்டியான அந்த ஒரு ரீடிங் லைட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, மேப் லைட்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து அடிஷ்னலாக அவங்க ஒரு ஃபிட் பண்ண ஒரு எல்சிடி யூனிட். உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து வேனிட்டி மிரரில் உங்களுக்கு லைட்ஸோட வந்து வந்துச்சு. அதுவுமே வந்து இப்போ ஆக்சுவலி ஒர்க் ஆகலை. ரைட் சைடில் வந்து உங்களுக்கு சிம்பிளான ஒரு யூனிட்டாக தான் வந்து வந்துருந்துச்சு. ஓவரால் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெரிய கேபினில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. டிரைவர் சீட்லேயும் கோ டிரைவர் சீட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்ம் ரெஸ்ட்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க. சீட்ஸோட குஷனிங்குமே வந்து டீசெண்டாக தான் இருக்குது. கொஞ்சம் பல்கான ஒரு ஆளாக இருந்தாலுமே வந்து அவங்கள அகாமடேட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. சைட் போல்ஸ்ட்ரிங்கும் டீசெண்டாக இருக்குது. ஹைட் அட்ஜஸ்ட், அப்புறம் வந்து ரிக்ளைனுக்கான அட்ஜஸ்ட் வருது. உங்களுக்கு ஏபிசி பெடல்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு வெல் பிளேஸ்டாக தான் இருக்குது. ஒரு டிரைவர் ஃபுட் ரெஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூவல் அந்த லிட் அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கானது, ஹெட்லைட் அட்ஜஸ்டர், மிரருக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதுலேயே வந்துடுது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோரில் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஈஸியாக வச்சுக்கலாம், ஸ்பீக்கர்ஸ். அதுக்கப்புறம் இதுலேயுமே வந்து ஒரு ரூட் ஃபினிஷிங் எல்லாமே கொடுத்து தான் அந்த ஒரு ப்ரீமியம் ஃபேக்டரை வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குது. டச் ஸ்க்ரீனை சுற்றியும் வந்து இந்த மாதிரியான ஒரு ரூட் ஃபினிஷ் வரும். இதில் வந்து அந்த ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டோருக்கான அன்லாக், உங்களுக்கு சின்ன ஒரு கபி ஹோல் அப்படின்ட்டு நீட்டாக ப்ராக்டிக்கலாக இருக்குது. சீட்டில் இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம்னா லோவர் பேக் சப்போர்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட கை வந்து மூவாகிறது தெரியும். நமக்கு கம்மியான லோவர் பேக் சப்போர்ட் போதும்னா இப்போ வந்து அப்படி லோவஸ்ட் பொசிஷனில் இருக்குது. நான் இதை வந்து அப்படி இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேக் சப்போர்ட் வந்து அப்படியே புஷ் ஆகி வர்றது தெரியும். ஸோ இதுவுமே வந்து ஒரு கிளவரான ஃபீச்சர் தான். செகண்ட் ரோ ஸ்பேஸை பற்றி பார்ப்போம். செகண்ட் ரோவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே ஸ்டெப்பில் காலை வச்சு தான் ஏறுறது மாதிரி இருக்குது. இதில் வந்து நீட்டான ஒரு கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சின்ன ஹூக்குமே வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு கோட் ஹூக் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இதில் டோரில் வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து இல்லை. இங்கே வந்து ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 12 வாட் சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்துடுது. ஸோ அது 2 தான் வந்து எல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ப்ரொவிஷன்ஸ். அதுக்கப்புறம் இதில் வந்து நீட்டான ஒரு டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு கப்பு வச்சுக்கலாம். மற்றபடி ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த கிளிப்பை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அப்படியே வந்து லாக் ஆகிரும். அதுக்கப்புறம் நமக்கு தேவை முடிஞ்சதும் அதை லைட்டாக லிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கலாம். பேக் சீட் பாக்கெட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. விண்டோ லைன் பார்த்தீங்கன்னா நல்ல லோவாக இருக்குது. நமக்கு நல்ல ஒரு ஏரியான ஃபீல் வந்து கொடுக்கக்கூடிய கேபினுமே வந்துடுது. 3 பேர் ஈஸியாக வந்து உட்காரலாம், கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அதுக்கான ஸ்பேஸ் வந்து இருக்குது.
2 பேசஞ்சர்ஸுக்கு வந்து மூவபிள் ஹெட் ரெஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது அட்ஜஸ்டபுளாக. இதில் வந்து உங்களுக்கு ஒரு சென்டர் ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா தாராளமாகவே இருக்குது. உங்களுக்கு என்னோட டிரைவிங் பொசிஷனில் தான் வந்து சீட் வச்சுருக்கிறேன். காலை வந்து லைட்டாக உள்ளேயும் வச்சுக்கலாம். நல்ல ரிலாக்ஸ்டாக சூப்பரான ஒரு ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் ரியர்லேயுமே வந்து உங்களுக்கு ஏசிக்கான அந்த ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. 1, 2, அப்புறம் வந்து பின்னாடியுமே 2 வந்து ஏசி வென்ஸ் வருது. இப்போ தேர்ட் ரோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தேர்ட் ரோவுக்கு நம்ம ஏறுறதுக்கு இறங்குறதுக்கும் பார்த்தோம்னா 2 சைட்லேயுமே சேமான கண்ட்ரோல்ஸ், சிமெட்ரிக்கலாக வந்து கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இதை நீங்கள் எப்படி புல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பேக் ரெஸ்ட் வந்து ஃபோல்ட் ஆகுதா. அதுக்கப்புறம் இந்த இதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக உங்களுக்கு இதில் ஒரு இது இருக்கிறது, அதை வச்சு வந்து பேக் ரெஸ்ட்டுக்கான அந்த ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரத்துக்கு வந்து அவங்க அந்த ஒரு ப்ராக்டிக்கலாக அந்த கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஏறி பார்ப்போம். இல்லை, ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ இருக்கிற பல 7 சீட்டர்ஸ், ஸோ கால்டு 7 சீட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது மோர் ப்ராக்டிக்கலான ஒரு தேர்ட் ரோ இதில் தான் வந்து இருந்துருக்கு. என்னன்னா ரொம்ப நீசப்பாக நான் இல்லை. சில கார்ஸில், சில குட்டி கார்ஸில் இருக்கக்கூடிய செகண்ட் ரோவில் இருக்கிறது மாதிரி தான் வந்து நானுமே வந்து உட்காந்துருக்கேன். இதில் வந்து மூவபிள் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கிடையாது, ஃபிக்ஸட் ஹெட்ரஸ் தான். இதுலேயுமே கம்ஃபர்டபுளாக 3 பேர் உட்காரலாம். நாங்கள் மற்றபடி ஃப்ரெண்ட்ஸாக எல்லாம் போகும்போது குட்டி பசங்க வந்து ஒரு 4 பேர் வரைக்கும் எல்லாம் பின்னாடி இருந்த டைம்ஸுமே வந்து உண்டு. இதுலேயுமே உங்களுக்கு நல்லா பெரிய ஒரு கிளாஸ் ஏரியா இருக்குது. உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இதை லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும்னா அதுவுமே வந்து பண்ணிக்கலாம். ஏசிக்கான கண்ட்ரோல்ஸுமே வந்து கண்ட்ரோல்ஸ் இல்லை, நமக்கு ஏசிக்கான அந்த ஒரு ப்ளோவர் யூனிட்டுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. சின்னதாக வந்து உங்களுக்கு லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே 2 சைட்லேயுமே வந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர் பேசஞ்சர்ஸுக்குமே வந்து 2 லைட் வந்து உங்களுக்கு இதுலேயுமே வந்து ப்ரொவிஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து நமக்கு ஒரு நல்ல ப்ராக்டிக்கலான பேக் சீட்டாக தான் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே வந்து தியேட்டர் லைக் சீட்டிங்னு சொல்லுவாங்க. இதை டிரைவர் சீட்டை விட செகண்ட் ரோ வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், செகண்ட் ரோவோட தேர்ட் ரோ வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான செட்டிங்கில் தான் வந்து சீட் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து இந்த ஷைலோவை பொறுத்தவரையில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக ப்ராப்பரான ஒரு 8 சீட்டர் 8 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொவிஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இறங்குறதுக்கும் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. செகண்ட் ரோவில் இருக்கிறவங்களே ஜஸ்ட் இதில் சைடில் கையை விட்டுட்டு இதை வந்து அப்படியே ஃபுல் பண்ணிக்கிட்டோமா, அதுக்கப்புறம் கரெக்டாக இதை வந்து ஜஸ்ட் அப்படியே ஃபுல் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாகவே வந்து உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க ஏறி உட்கார்ந்ததுக்கப்புறம் பிடிச்சி இழுக்கணும்னாலும் இதில் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு சின்ன லிவர் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதை வந்து பிடிச்சி புல் பண்ணிக்கலாம். இப்படி வந்து ப்ராக்டிகாலிட்டி விஷயத்தில் எந்த குறையுமே வந்து அவங்க வைக்காமல் இந்த வண்டியை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த மஹிந்திரா ஷைலோவை டிரைவ் பண்ணி பார்ப்போம். இல்லை, இதுலேயுமே வந்து ஒரு பெரிய டீசல் என்ஜின், அதுவுமே வந்து லாங்கிடியூட்னல் மோடில் நமக்கு ரியர் வீலுக்கு டிரைவ் பண்ணுறதுனால நமக்கு அந்த இன்னோவாவில் இருக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு அந்த டான்சிங் கியர் பாக்ஸ் எஃபெக்ட்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கும். வண்டியுமே மொத்தம் ஒரு ஷேக் வந்து இருக்கும். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஒரு ஷேக் ஆனதும் தெரியும் உங்களுக்கு. கியர் பாக்ஸும் லைட்டாக வந்து கியர் லீவரும் வந்து ஷேக் ஆனது தெரியும். கியர் லீவர் பார்த்தீங்கன்னா நல்லா டாலாக ஒரு எம்பிவி ஓட்டுற ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு கியர், பெரிய ஸ்டியரிங் வீல். நமக்கு இதை வந்து டிரைவ் பண்ணி பார்ப்போம். இதில் என்ஜின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 2 என்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஒன்று வந்து ஒரு 2.5 லிட்டர் சிஆர்டிஇ என்ஜின். அதுக்கப்புறம் இது வந்து நமக்கு 2.2 லிட்டர் வரக்கூடிய எம்ஹாக் என்ஜின். ஸோ இந்த எம்ஹாக் என்ஜின் தான் வந்து மோர் ரிஃபைன்ட், அப்புறம் வந்து மோர் பவரும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின். இதில் வந்து 122 பிஹெச்பி அரௌண்ட் பவரும் 280 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். மற்ற என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 95 அந்த ரேஞ்சில் பிஹெச்பி, அதுக்கப்புறம் வந்து 220 ஆர் 230 அந்த ரேஞ்சில் வந்து டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு என்ஜினாக இருந்துச்சு. ஸோ இது வந்து நமக்கு நல்ல ரிஃபைன்மெண்ட்டுமே இருக்குது, கொஞ்சம் ஈஸி டு டிரைவாகவும் இருந்துச்சு. அந்த 2.5 வந்து கொஞ்சம் க்ரூடாக இருந்துச்சு, பட் இது வந்து மோர் ரிஃபைன்டாக அது இருந்துச்சு. என்ஜினோட நாய்ஸுமே வந்து மினிமலாக தான் இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஹையர் நாய்ஸ் இருக்குது. அன்னைக்கு இருந்த ஸ்டாண்டர்ட்ஸுக்கு வந்து இது வந்து ஒரு பெட்டர் ரிஃபைன்டான பிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் டீசல் என்ஜினாக தான் இருந்துச்சு இந்த 2.2 வந்து. ஸோ லோவர் அண்ட் டார்க் வந்து சூப்பராக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 4th கியர் போட்டு நீங்கள் ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருந்தே வந்து அந்த புல் இருக்கும். ரொம்ப நாக்கிங் எதுவுமே இல்லாமல் வந்து நமக்கு டீசெண்டாக அந்த பவர் கிடச்சிட்டு இருக்கும். பட் அதில் வந்து ஒரு நெகட்டிவ் என்னன்னா, நார்மலாக ஓட்டுறவங்க அந்த லோவர் ஆர்பிஎம்ல வச்சு ஓட்டும் போது அந்த என்ஜினோட வைப்ரேஷன் கொஞ்சம் இருக்கும். அந்த வைப்ரேஷன் வந்து அவங்க பவர் இருக்கிறதுனால அதை கண்டுக்காம விடுவாங்க. பட் அது ஓவரால் வந்து லாங் டேர்ம்ல வண்டியோட ரிஃபைன்மெண்ட்டை வந்து கொஞ்சம்
கம்மி பண்ணுறதும் அந்த வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது மாதிரி இருக்கும். வண்டி கொஞ்சம் பெரிய வண்டியாக இருந்தாலும் நமக்கு சைடு கொடுக்கறதுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது. ஈஸியாகவே வந்து நமக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். ஜஸ்ட் பேக் மட்டும் வந்து அந்த லென்த்தை வந்து நம்ம மைண்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸ்டியரிங் வந்து நல்ல லைட்டாக தான் இருக்குது இன்னைக்கும். ஏன்னா இது வந்து 2013 மாடல், பட் இது வந்து இன்னைக்குமே வந்து லைட்டாக இருக்குது. கிளச் வந்து ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஹெவி தான். கியருமே வந்து கொஞ்சம் லாங் த்ரோவுமே இருக்குது. இப்போ அந்த செக்மெண்ட்ல ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது இன்னோவாக்கு தான் இது காம்படிஷன். இன்னோவாவோட ரிஃபைன்மெண்ட் அப்புறம் வந்து அந்த ஒரு ஈஸ் ஆஃப் டிரைவிங் வந்து இதுல கொஞ்சம் கம்மி தான். கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் குரூடாக தான் இது நமக்கு ஃபீல் ஆகும். பாடி ரோல் அப்படிங்கிறது தான் இதோட மிகப்பெரிய நெகட்டிவ். இந்த வெஹிக்கிள் வந்து பெரிய சக்ஸஸ் இல்லாததுக்கு ரீசனே வந்து அந்த பாடி ரோல் அப்படிங்கிறது தான். என்னன்னா இன்னோவாவோட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2.5-3 lakhs வந்து நமக்கு இதோட ப்ரைஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் லோ ஸ்பீட் ரைடு வந்து ஆல்மோஸ்ட் வந்து இன்னோவாவுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. பட் பாடி ரோல் அப்படிங்கிற விஷயத்துலையும் ஹைவேல இருக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி விஷயத்துலையும் அவங்களுக்கு மஹிந்திராவோட அன்னைக்கு இருந்த இன்ஜினியரிங் வந்து மேட்ச் பண்ண முடியல. ஸோ அது வந்து சைலோக்கு ஒரு நெகட்டிவா முடிஞ்சது. என்னன்னா பாடி ரோல் அப்படிங்கிறது எக்ஸசிவாக தான் இருக்கும். அப்படி நீங்கள் புஷ் பண்ணீங்கன்னாலே தெரியும். டிரைவருக்கும் ஃபீல் ஆகும், பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஃபீல் ஆகும். பின்னாடி இருக்கும்போதும் என்ன என் ஃப்ரெண்டோட வண்டி தான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. பின்னாடி இருக்கும்போது கூட சின்ன சின்ன ஸ்டியரிங் இன்புட்ஸ் கூட வந்து செகண்ட் ரோலையும் ஃபீல் ஆகும், தேர்ட் ரோலையும் ஃபீல் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குண்டுக்குழியில் அந்த லேடர் ஆன் ஃப்ரேம் சாசிக்கான அந்த மூவ்மெண்ட் இருந்துச்சு. பட் அதுவுமே வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக தான் இருந்துச்சு. அந்த ஆஸ்பெக்டில் இன்னோவாக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நெக்காக தான் இருந்துச்சு. ஹை ஸ்பீடில் போகும்போது தான் இது வந்து ரொம்ப ஃப்ளோட்டியாக ஆகுது. இதுலேயுமே சைலோவில் இதுக்கு அடுத்த ஃபேஸ் லிஃப்ட் 2014 வந்த அப்டேட்டில் வந்து இன்னும் அந்த ஆன்டி ரோல் பாரை கொஞ்சம் கூட அந்த அதோட டேம்பிங் ரேட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணாங்க. ரியர் சஸ்பென்ஷனோட அந்த பஃபர் இதை வந்து ஜாஸ்தி பண்ணி சஸ்பென்ஷனை கொஞ்சம் கூட ஸ்டிஃப் பண்ணாங்க. அப்போது இதுக்கு அடுத்த மாடலில் வந்து உங்களுக்கு அந்த ஹைவே ஸ்டெபிலிட்டியுமே வந்து கொஞ்சம் பெட்டர் ஆச்சுது. பட் ஸ்டில் நோ மேட்ச் ஃபார் த இன்னோவா அப்படிங்கிறதுனால தான் இது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லோ செல்லராகவே மஹிந்திராக்கு இருந்துச்சு. மற்றபடி ரிலையபிலிட்டி வைஸ் இதுவுமே எந்த ப்ராப்ளமும் இல்லாத ஒரு வெஹிக்கிள் தான். ஏன்னா இதுவுமே 2,48,000 அப்படிங்கும்போது நமக்கு ஒரு நல்ல இதுதான். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே அந்த ஒரு ஃப்ளோட்டு தெரிஞ்சுட்டே இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷன் இன்னும் கொஞ்சம் வந்து வெயிட் இந்த சென்ஸ் பேசஞ்சர்ஸ் நமக்கு இருந்து அந்த வெயிட் இருக்கும்போது இந்த அளவுக்கு பாடி மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் நமக்கு டிஃபரன்ஸ் கிடைக்கும். தேர்டு டிரைவிங் அப்படின்னு பார்க்கும்போது ஈஸி தான். அந்த ரஃப் அண்ட் டஃப்னஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ ரஃப் ரோட்ஸ்லேயுமே வந்து ஈஸியாக நமக்கு ஓட்ட முடியும். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த புல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் கியர் 40 அழுத்துறோம் அப்படின்னா ஈஸியாக அந்த புல் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற பவர் வந்து இன்னைக்குமே கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சிருந்த என்ஜின் அப்படிங்கிறதுனால, வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால அந்த பவர் வந்து இன்னைக்குமே சூப்பராகவே இருக்குது. இந்த சைலோவில் இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பார்த்தோம்னா அந்த டிரைவபிலிட்டியில் நமக்கு நல்ல ஒரு கமாண்டிங் சீட்டிங் பொசிஷன் வந்து கிடைக்கும். நல்ல ஹைட்டில் இருந்து நம்ம ஓட்டுவோம். என்னன்னா இது வந்து பேசிக்காக பில்டு பண்ணியிருக்கிறதும் அந்த டைமில் இருந்த ஸ்கார்பியோட பிளாட்ஃபார்மில் தான். ஸோ அதுக்கேற்ற அந்த ஹைட்டும் விசிபிலிட்டியும் நமக்கு அந்த சீட்டோட பொசிஷனிங்கில் கிடைக்குது. பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பாஞ்சு தான். கியருமே வந்து நம்ம கொஞ்சம் யூஸ்டு ஆனீங்கன்னா ஓகேவாக தான் இருக்கும். பட் இதில் செகண்ட் கியர்லாம் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி ஸ்லாட் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் எஃபர்ட் கொடுத்து ஸ்லாட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இந்த கமாண்டிங்கான டிரைவிங் பொசிஷன் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் நமக்கு. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோ ஸ்பீட்ஸ்லேயுமே நமக்கு அப்படி செகண்ட் கியரில் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணாலே அவ்வளோ லோவர் அண்ட் டார்க் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ இனி சின்ன ஒரு ஸ்பின் வந்து ஹைவேக்குமே எடுத்துகிட்டு போவோம். ஒரு 8 பேர் இருந்தாலும் தாராளமான பவர் வந்து இந்த வெஹிக்கிளில் இருந்துச்சு. அவங்க வந்து அன்னைக்கு ஸ்டாண்டர்ட்ஸுக்கு கொஞ்சம் காம்படிட்டர் ஆப்போசிட்டில் வர்றாங்க, இது இன்னோவா. ஸோ அன்னைக்கு இருந்த ஸ்டாண்டர்ட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான டியூனிங் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும் ப்ராடக்ட்.
இன்னொரு ரீசன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை வந்து அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாததுக்கு ரீசனுமே வந்து இப்போ ஸ்கார்பியோட சேல்ஸை வந்து பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது வந்து ஒரு பீப்புள் மூவரா தான் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் ஓரளவுக்கு அவங்க அதை டியூன் பண்ணி கொண்டு வந்தது. என்னன்னா இதுலயுமே 4-wheel டிரைவ் எல்லாம் டெஸ்டிங்ல இருந்துச்சு, பட் எதுவுமே வந்து சேலுக்கு வரல. அதுக்கு ரீசனுமே பை எனி சான்ஸ் ஸ்கார்பியோட சேல்ஸ்ல இது தொடக்கூடாது அப்படிங்கிறதான். இப்போ ஸ்பீட்ஸ்மே பார்த்தீங்கன்னா 5th கியர் இப்போ வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் போய் அப்படி செட்டில்டா வெஹிக்கிள் வந்து அப்படி 80 போயிட்டே இருக்கும். ஒரு 80 to 100 வந்து இதுல ஈஸியா நம்மளால ஸ்டேபிளா அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு சின்ன பிச் அண்ட் ரோல் வந்து நமக்கு இருக்கும், அதுதான் வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் இதுல. என்னன்னா அஃப்கோர்ஸ் ஸ்கார்பியோ பிளாட்ஃபார்ம், அந்த க்ரூட்னஸ் வந்து நமக்கு கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் லைட்டாக ஒரு ஹைவே ஸ்பின் கூட போயிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஜஸ்ட்டு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நிப்பாட்டி திருப்புறப்பும் நமக்கு அப்படி பெரிய இது கிடையாது, ஈஸியாகவே வந்து ஸ்டியரிங் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். 5.5 meters வந்து வண்டியோட டேர்னிங் ரேடியஸ் இருந்துச்சு, ரீசனபிள் தான் இந்த சைஸ் ஆஃப் வெஹிக்கிளுக்கு. ஸ்கார்பியோலேருந்து கொஞ்சம் வந்து வீல் பேஸும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுதான் டிஃப்ரென்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட்ஸுக்கு ஆக்சுவலாக ஸ்டேபிளாக தான் இருக்குது. சின்னதாக அந்த ஒரு ரோட் அண்டிலேஷன் கொஞ்சம் வந்து ஃபீல் ஆகும், மற்றபடி ஸ்டேபிளாக அப்படியே வந்து போயிட்டுருக்கோம். ஒரு 90 to 100 வரைக்கும் அப்படியே வந்து க்ரூஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். 100க்கு மேலே எல்லாம் போனோம் அப்படின்னா 110 அந்த மாதிரி நம்ம ஸ்பீட்ஸ் டிரைவ் பண்ணும்போது எங்கே நமக்கு நெகட்டிவ் தோட் தெரியும் அப்படின்னா, லேன் சேஞ்ச் பண்ணும்போது ஈஸியாகவே பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அந்த நம்ம சேஞ்ச் பண்ணதோட எஃபெக்ட் வந்து அந்த பாடியில் தெரியும் வெஹிக்கிளில். ஸோ அதுதான் ஒரே நெகட்டிவ். ஸோ அவ்வளோதான் அந்த குயிக்கான ஒரு டிரைவ் இம்ப்ரெஷன்ஸ். சில ஒரு ப்ராக்டிகாலிட்டி வைஸ் வந்து உள்ளாடி எவ்வளோ ஸ்பேஸ் ஆப்டிமைஸ் பண்ண முடியுமோ பண்ணி அந்த வேல்யூ ஃபார் மணி ப்ரைஸில் வந்து அவங்க கொடுத்தாங்க. இன்னும் அன்னைக்கு இருந்த காம்படிஷன் இன்னோவா டவேரா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டஃப்பை கரெக்டாக கொடுத்து, டவேராவோட கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்துச்சு, இன்னோவா விட ஃபிட் அண்ட் ஃபினிஷில் கொஞ்சம் பேக் ஸ்டெப்பில் இருந்துச்சு சைலோ. இதுதான் இங்கே தான் அது அப்படியே ஸ்லாட் ஆச்சுது. அதுக்கப்புறம் அந்த ஒரு 2013-14 அந்த டைமில் அவங்க அப்டேட்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் பெருசாக சேல் வராததுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா, எர்டிகா வந்துச்சு. எர்டிகா வந்து ஒரு மோனோகாக் 7 சீட்டரா இன்னுமே ஈஸி டு யூஸா ரொம்ப கார்லைக்கா டிரைவ் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. ஸோ ஃபேமிலி பையர்ஸ் எல்லாமே வந்து டிவியேட்டட் டுவர்ட்ஸ் தட். என்னன்னா அதெல்லாம் அவங்க எல்லாமே ஒரு 1 lakh kilometers தான் நம்ம எப்படி வண்டி யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு எதுக்கு நமக்கு இவ்வளோ க்ரூடான ஒரு பெரிய வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த சைடுக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. ஷைலோ வந்து மோர் வந்து அந்த ஒரு இன்னோவா அளவுக்கு பட்ஜெட் இல்லாத ஒரு ஃப்ளீட் யூசர்ஸ் அந்த மாதிரி பீப்புள் கூடவே வந்து கொஞ்சம் ஃபேமிலிஸ் ரஃப் அண்ட் டஃபான ஒரு வண்டி வேணும், வேல்யூ ஃபார் மணியாக வேணும் அப்படிங்கிறவங்க வந்து ஷைலோவை வந்து சூஸ் பண்ணாங்க. ஸோ அதில் தான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மார்க்கெட் அங்கே எர்டிகாவுக்கு போச்சுது. ஷைலோவோட சேல்ஸ் வந்து அப்படி கொஞ்சம் ஸ்டாக்னேட் ஆனதுக்கு ரீசனுமே வந்து அதுதான் 2019 வந்து இதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அதை லேடர் ஆன் ஃப்ரேம் ஃப்ரண்ட் வீல் டிரைவாக ஃபர்ஸ்ட் இன் கிளாஸாக வந்து மராசோ வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அப்படிதான் இந்த ஷைலோவோட ஹிஸ்ட்ரி 2009லேருந்து 19 வரைக்கும் வந்து வந்துடுது. ஏர் கண்டிஷனரோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸுமே வந்து ஸ்டில் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ரியர்லேயுமே வந்து உங்களுக்கு அந்த வென்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதுனால தேர்ட் ரோ வரைக்கும் அந்த ப்ளோவருக்கான வெண்ட் கொடுத்துருக்கிறதுனால ஓவரால் கேபின் வந்து ஈஸியாகவே வந்து கூல் ஆகுது. ஸோ அதுலேயுமே வந்து பிரச்சனை இல்லை. மற்றபடி ஓவரால் இப்போ நான் வந்து ரியர் சீட்டில் இருக்கிறேன். செகண்ட் ரோவில் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு சின்ன பிச் அண்ட் ரோல் வந்து நமக்கு கொஞ்சம் வந்து தெரியும். மற்றபடி அந்த தியேட்டர் லைக் சீட்டிங் நமக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால ஓவரால் விசிபிலிட்டி வந்து சூப்பராகவே இருக்குது. விண்டோ ஏரியாவும் நல்லா பெருசாக நல்ல கிளியராக ஒரு ஏரியான கேபினில் இருக்கக்கூடிய ஃபீல் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்குது. ஸோ இந்த மஹிந்திரா ஷைலோவோட குயிக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் பார்க்க அப்படின்னு நினைக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்கை போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக் வீடியோஸ் பார்க்க ஆர்வம் இருக்கக்கூடிய, அந்த பழைய கார்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வம் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இந்த மாதிரி இன்னுமே வந்து கார்ஸ் இருக்குது, ஒரு நல்ல குவாலிஸ், டவேரா இந்த மாதிரி கார்ஸ்
அது 2 மட்டும் இல்ல. அந்த டைம்ல இருக்கக்கூடிய வெல் மெயின்டெயின் கார்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க அதையுமே வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுல வந்து வாட்ஸ்அப் மெசேஜா போடுங்க. பேசி அது என்ன அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணிக்கலாம். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை பை.